அண்மை செய்தி. நாடாளுமன்ற தேர்தலுக்காக வார் ரூம் அமைத்து அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது திமுக. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், இந்த வார் ரூமின் செயல்பாடு என்ன? இதன் பணியானது எப்போது தொடங்கிருக்கிறது? எத்தனை வார் ரூமானது தமிழகத்தில் அமைக்கப்பட இருக்கிறது? வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக திமுக சார்பில் வார் ரூம் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. பொதுவா ஒவ்வொரு தேர்தல் நடக்கும் போதும் ஒவ்வொரு கட்சியின் சார்பிலையும் வார் ரூம் அமைத்து தேர்தல் பணிகளை ஒருங்கிணைப்பது வழக்கம். அந்த வகையில தமிழகத்துல ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக நாடாளுமன்ற தேர்தல் பணிகள்ல வேகம் காட்டி வரக்கூடிய சூழல்ல நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக வார் ரூம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இந்த வார் ரூம் அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் சட்ட ரீதியான தேர்தல் பணிகள், அதே போல கட்சி நிர்வாகிகளை ஒருங்கிணைப்பது போன்ற விஷயங்கள் இந்த வார் ரூம் செயல்பாடு இருக்கும் என்று திமுக தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா திமுகவினுடைய தொகுதி பார்வையாளர்கள் ஒருங்கிணைப்பு, பூத் கமிட்டி மேலாண்மை, தேர்தல் பரப்புரை, திமுக சார்பில் விரைவில் தேர்தல் பரப்புரை என்பதும் நடைபெற இருக்கிறது. எனவே இந்த தேர்தல் பரப்புரை மேற்பார்வையிடுவதற்காக திமுக இணை அமைப்பு செயலாளர் அன்பகம் கலை தலைமையில இந்த தொகுதி பார்வையாளர் பரப்புரை மேற்பார்வை குழு செயல்படும் என்று திமுக அறிவித்திருக்கிறது. அதே போல ஊடக விவாதம் மேலாண்மை, நட்சத்திர பேச்சாளர்கள் பரப்புரை மேலாண்மை ஆகியவற்றை திமுக துணை பொதுச் செயலாளர் ஆஸ்டின் தலைமையிலான குழு செயல்படும் என்றும் திமுக தலைமை அறிவித்திருக்கிறது. மேலும் சட்டக்குழு மற்றும் தேர்தல் ஆணையம் திமுக சட்டத்துறை செயலாளர் NR இளங்கோ MP தலைமையில் செயல்படும் எனவும், தலைமை அலுவலகத்தில் வார் ரூம் செயல்படுவது போலவே ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலா ஒரு வார் ரூம் அமைக்கப்படும் என்றும் திமுக தலைமை அறிவித்திருக்கிறது. இதே போல திமுக சார்பில் தேர்தல் பணிகளுக்கான வழக்கறிஞர்கள் குழு, தலைமை கழக ஒருங்கிணைப்பு குழு, தேர்தல் ஆணையம் கோரிக்கைகள் மற்றும் சட்ட அனுமதிகளுக்கான ஒரு தனிக்குழு, காவல்துறை புகார்கள், பாதுகாப்பு விஷயங்களை மேற்கொள்வதற்கான ஒரு குழு, மண்டல ஒருங்கிணைப்பாளர்களுக்கான தனிக்குழு என்று நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக ஒரு வார் ரூம் மற்றும் அதற்கான குழுவை அமைத்து திமுக தலைமை அறிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.